கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் புதனும் சூரியனும், அதாவது 3ஆம் ஆதியும் 2ஆம் ஆதியும் உங்களுடைய ராசியிலேயே உட்காண்டிருக்கார். மேலும் 4ஆம் ஆதியும் 11ஆம் ஆதியும் உங்களுடைய 12ல் உட்காண்டிருக்காருங்க. சுக்கிரன் குருவோடு சேர்ந்து உட்காண்டிருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய பசங்களுக்கு நல்ல வழிகாட்டி நல்ல யோகத்தை தரக்கூடிய நல்ல ஒரு மென்டார் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பசங்க ஃபாரின் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பசங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகக்கூடிய வயசில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கல்யாணமாகி ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கிற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றது. மேலும் ஏன்னா சனியானவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் ஆதியில் உட்காண்டிருக்கார். அவரே பார்த்திங்கன்னா 7ஆம் ஆதியும் 8ஆம் ஆதியும் 9ல் உட்காந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. உங்களுடைய அப்பா வழியினுடைய சொத்துக்கள் கண்டிப்பாக இந்த மாதங்கள் ஒரு லிட்டிகேஷனில் இருந்ததுன்னா அதெல்லாமே கொஞ்சம் தெளிவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் 5ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் உங்களுடைய 3ஆவது வீட்டில் உட்காண்டிருக்கிறாரு. அதாவது மிதுனத்தில் கன்னியில் உட்காண்டிருக்காருங்க செவ்வாய். அப்போது இந்த செவ்வாய் கண்ணீரில் உட்காந்து அவருடைய வீட்டையும் இங்கேயும் கீழையும் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் லீகல் அட்வொகேசி இதெல்லாம் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புதன் பார்த்திங்கன்னா 3ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது க்ஷேத்ராடங்கள் உங்களுடைய படிக்கிறதுக்கான ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் செலவுகள் சுப செலவுகளாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2ல் கேது இருக்கிறதுனால உங்களுடைய ஞானத்திற்காக உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு 12 உட்காண்டிருக்கிறதுனால நல்ல கேளிக்கைக்கான செலவுகள் நிறைய செய்வீங்க. உங்களுடைய அம்மா மற்றும் உங்களுடைய பெரிய அண்ணா பெரிய அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபாரின் போகிறதுக்காகவும் க்ஷேத்ராடங்கள் போயிட்டு வர மாதிரியும் நல்ல இந்த அம்பாளுடைய க்ஷேத்ராடங்கள் போயிட்டு வர மாதிரியும் மகாவிஷ்ணுவுடைய அதாவது திவ்ய தேசங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய நாள்களாக அமைகின்றது. மேலும் சனியினுடைய பார்வை உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9ஆவது வீட்டில் பார்த்து 10ஆம் ஆதியும் அவரே செவ்வாயே பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட்டினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் இந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது இதை கோச்சார பிரகாரம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மேலும் ராகுவானவர் உங்களுக்கு 8ல் உட்காண்டிருக்கிறதுனால கெட்டவர் கெட்டிட்டின் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறதுங்க. உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனைகளாக குடிக்கவர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக பண்ணிவிட்டு ஒரு திடீர்னு மாற்றங்கள்லாம் ஏற்படும். நேற்று வரைக்கும் அவங்க வேறு மாதிரி பேசியிருப்பாங்க, இன்றைக்கி நல்ல ஓகேங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி உங்களுடைய காம்ப்ரமைஸ் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ப்ரொவைடட் யாருக்கெல்லாம் ராகு நல்லா இருக்காங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ராகு யாருக்கெல்லாம் சுமாராக இருக்காங்களோ அந்த ஜாதகத்துக்குள்ள அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் மிகவும் பிரச்சனைக்குரிய காலங்களாக அமைகின்றது. கேதுவனுடைய 2ஆவது வீட்டில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்களோ இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இந்த மருத்துவ செலவுகள் நிறைய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகலாம். மற்றும் வயதானவங்களாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏஜ் அப்ரோப்ரியேட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக பயப்படணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல தான் அமையுமே தவிர ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இது ஆகிடுமோ அது ஆகிடுமோன்னு யோசிக்க வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் ஆதி 10ஆம் ஆதி உங்களுக்கு 3ல் உட்காண்டிருக்கார். அவரே 5ஆம் ஆதியும் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரினில் அதாவது இங்கேருந்து இங்கே இருக்காங்க அப்படின்னா வெளியூரில் போய் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளியூரில் போய் எங்கே அதாவது வெளியூரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கே போய் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பசங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபாரினில் போய்
செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்னுடைய வேலைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டங்களில். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியனானவர் 2ஆம் ஆதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் ரீசன்ஸ் கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் காலகட்டங்களில் நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா புதனும் பார்த்திங்கன்னா சனியினுடைய சாரத்தில் உட்காண்டிருக்கார், 3ஆம் ஆதியும் வந்து ஜென்மத்திலே உட்காண்டிருக்கார், உங்களுடைய ராசியிலே உட்காண்டிருக்கிறதுனால தோல் சர்ம பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா கேதுவும் உட்காந்து 2வது வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால இதை மாதிரி பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னடா பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு பார்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் சுக்கிரன் நல்லா இருக்காங்களோ அவங்களாம் எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாரின் போகிற அளவுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமையுது. நல்ல கேளிக்கைக்காக செலவு பண்ணக்கூடிய மாதங்களாகவும் அமைகின்றது. நல்ல சுற்றுலா போய் அதாவது திருத்தலங்கள்லாம் போய் பார்த்து அதற்கான செலவுகள், குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையும். மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த தொழிலினுடைய பிரச்சனைகள் இருக்கோ எல்லாருமே வந்து தயவு செஞ்சு நான் அதுதான் சொல்லுவேன், ஆல்ரெடி எல்லா இதுலேயும் சொல்கிறது, ஸ்கில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா அதுதான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கில் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறது. அதுதான் உங்களுக்கு நியூ ஸ்கில் செட் தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாப்ஸை வந்து டிட்டர்மின் பண்ண போகிறது. ஸோ கீப் ஆன் வந்து அப்டேட்டிங் யுவர் செல்ஃப் வித் இது லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமையக்கூடியதுன்றது இந்த கோச்சார பிரகாரமாக தெரிகின்றது. இந்த காலகட்டங்களில் பிரச்சனைக்குரியவர்கள்லாம் வந்து என்னுடைய சஜஷன் ஒன்று தாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா நான் வந்து வணங்குறேன், சுவாமி கும்பிட்றேன், குலதெய்வங்கள் பூஜைகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் சுவாமி, இன்னும் வந்து எனக்கு பிரச்சனைகளே தீரலை அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குலதெய்வம் போயிட்டு டெய்லி சாமி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டங்களில் சொல்லும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கே வந்து வெறுப்பாயிடும், சாமி மேலே நம்பிக்கை இல்லாமல் போய்டுறதுனால. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணணுன்ற எண்ணங்கள் அவங்களுடைய மனசில் தோண ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வந்து கேதுனுடைய பார்வைகள் வரும்போது 2ஆம் ஆதியில் 2ல் உட்காண்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும். ஆனால் அவங்களும் அதையும் மீறி வந்து அவங்க வந்து ஞானத்தினுடைய பார்வைகள் போகும்போது தான் உங்களை நீங்களே யாருன்னு போட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்புடம் போட்டு பார்க்குற அளவுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்களை அதுதான் சொல்லுவாங்க, இந்த ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், உங்களை நீங்களே அறிவது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் கலச பூஜைகளாக வச்சு பூஜை பண்ணுறாங்க, புண்ணியாவச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புண்ணியாவச்சனத்தில் பார்த்திங்கன்னா வந்து கலசங்களை வச்சு அந்த நூலை சுற்றி மேலே தேங்காவை வச்சு மாயிலை வச்சு பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. புண்ணியாவச்சனம் பண்ணுங்கள் சுவாமி அப்படின்வாங்க. மற்றும் ஹோமங்கள் பண்ணுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஹோமங்கள்லாம் பண்ணும்போது இந்த கலசங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இந்த இறைவனுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேருங்க. எப்படி அப்படின்னா இந்த கலசங்களை வச்சு பூஜை பண்ணுறது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் அதுலேயே இருக்குது. 5 விதமான நதிகள், கங்கை, யமுனை, சரஸ்வதி, சிந்து, காவேரின்னு சொல்லி இந்த 5 விதமான நதிகளையும் அதில் வந்து நம்ம வந்து ஆவாகனம் பண்ணி நம்ம பூஜைகளை புரோக்ஷனம் பண்ணி நம்ம வந்து ஆத்மார்த்தமாக பண்ணும்போது அந்த கலசங்களில் நம்மளுடைய இதை வந்து நம்மளே வந்து பிரதிபலிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோங்க நம்ம. அதனால தான் அந்த காலத்தில் வந்து கண்ணாடி பயிற்சி இதை மாதிரி இது வந்து ஆன்மீகம் பக்கம் ஒரு பக்கம் போனாலும் தியான பக்கத்தில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்ணாடி பயிற்சி பண்ணுவாங்க. கண்ணாடி நம்மளே பார்த்து வந்து நம்ம வந்து சில மார்க்கெட்டிங் பீப்புளெலாம் இருக்காங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா டை கட்டிட்டு முன்னாடி இருந்து பேசுவாங்க. ஆக்சுவலாக எப்படி பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இதெல்லாமே வந்து அப்ரோச்சுங்க. அது நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், நம்மளுடைய மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், நம்மளுடைய எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுடைய வேலைகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக இருக்குன்றது ரூலுங்க. ஆக்சுவலாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜை எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட் பண்ணிட்டோ இருக்கமோ, எவ்வளோக்கு எவ்வளோ பூஜைகள் செய்கிறோமோ, பூஜைகள்ன்றது பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் அறிவதற்கான ஒரு காலகட்டங்கள் தான், நேரங்கள் தாங்க. கோயில் போயிட்டு வர்றதுனாலையோ மற்றபடி பூஜைகள் குலதெய்வங்கள் பூஜை பண்ணுறதுனாலையோ இதெல்லாம் குலதெய்வத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூஜைகள் பண்ணுறதுங்க. அப்போது வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் செய்ய வேண்டிய காலகட்டங்களாக அமைகின்றது. ஏன்னா இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கான காலங்கள். ஸோ இந்த திராட்சாயன காலம் ஆரம்பிக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள் விடுற வேண்டியது ரொம்ப முக்கியமாக அமைகின்றதுங்க. ஸோ அதனால் எல்லோரும் வந்து இதை செஞ்சு வந்து புண்ணியங்களை தேடிக்கோங்க. இப்போது கூறியுள்ள 12 ராசிகளுக்குடைய பலன்கள் பொது பலன்களாக இருக்கிறதுனால உங்களுடைய இண்டிவிஜுவல் உங்களுடைய பர்த் ஆரோஸ்கோப் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
ஃபர்தராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.